வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தினந்தோறும் ஒரு தேவாரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே நேற்று பார்த்த திரு ஏகம்ப திருப்பதிகத்தின் 2வது பாடல் தேவாரம் 8வது தேவாரமாக இடம்பெறுகிறது. இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள திரு ஏகம்பநாதரை பார்த்து பாடிய பாடல். அதாவது அவருக்கு கண் கிடைத்தோன்னு அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பாடுகிறார். வழக்கம் போலவே 3வது அடியில் அன்னை உமையை பார்வதி தேவியால் வழிபடப்படுகிறவரே என்று குறிப்பிட்டு பார்வதி தேவியை சிறப்பித்து பாடுகிறார். அந்த பாடல் இதுதான். உற்றவர்க்கு உதவும் பெருமானை ஊர்வது ஒன்றுடையான் உம்பர்கோனை பற்றினார்க்கென்றும் பற்றவன் தன்னை பாவிப்பார் மனம் பாவிக்கொண்டானை அற்றமில் புகழால் உமைநங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கற்றைவார் சடை கம்பனியம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறு. அதாவது இதில் இறைவனுக்கு கண் கொடுத்தீரே அப்படின்னு நன்றி சொல்கின்ற விதத்தில் அவர் இறைவனை புகழ்ந்து பாடுகிறார். இது கண் பார்வை கோளாறுகள் உள்ளவர்கள் படனம் செய்யக்கூடிய ஒரு அருமையான திருப்பதிகம். அதில் இது 2வது பாடல். உற்றவர்க்கு உதவும் பெருமானை, அதாவது யாரெல்லாம் அவரை நெருங்கி புகலிடம் அடைந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் உதவுகின்ற இயல்புடையவர் சிவபெருமான். ஊர்வது ஒன்றுடையான் உம்பர்கோனை, தேவர்களின் தலைவன். அவர் எருதை அவருடைய வாகனமாக கொண்டவர். ஊர்வது ஒன்றுடையான் உம்பர்கோனை பற்றினார்க்கென்றும் பற்றவன் தன்னை பற்றி கொண்டவர்களுக்கு அவர்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பவன் அவர். பாவிப்பார் மனம் பாவிக்கொண்டானை, தன் நெஞ்சிலே பாவிக்கொண்டவர்களின் அவருடைய நெஞ்சிலே உறைவிடமாக தங்கியிருப்பவன் இறைவன். அற்றமில் புகழால் உமைநங்கை, முடிவில்லாத புகழை உடைய உமைநங்கை ஆதரித்து வழிபட பெற்ற, அப்படிப்பட்ட உமைமங்கையால் பாராட்டப்பட்ட கற்றைவார் சடை கம்பனியம்மானை, நீண்ட குழலை உடைய சிவபெருமானே, கற்றைவார் சடையை உடையவனே, எனக்கு காண கண் கொடுத்ததற்காக உம்மை போற்றி வணங்கி பாராட்டுகிறேன் என்று பாடுகிறார். இந்த பாடலை இன்னொரு தடவை பாடிவிடுவோமா? உற்றவர்க்கு உதவும் பெருமானை ஊர்வது ஒன்றுடையான் உம்பர்கோனை பற்றினார்க்கென்றும் பற்றவன் தன்னை பாவிப்பார் மனம் பாவிக்கொண்டானை அற்றமில் புகழால் உமைநங்கை ஆதரித்து வழிபடப்பட்ட கற்றைவார் சடை கம்பனியம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறு. இந்த பாடலை பாடும்போது நமக்கு கண் சம்பந்தமான குறைபாடுகள் நீங்கும் என்ற நம்பிக்கை மரபு ரீதியாக இருக்கிறது. அருமையான பாடல். அதாவது ஒரு சந்த நயத்தோடு ஓசை நயத்தோடு இருக்கக்கூடிய பாடல். இதை பாடி பழகுவோம், இறைவனை இதன் மூலமாக வழிபடுவோம். இதை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.